அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். இப்ப இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து இப்ப எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி வரப்போறதா வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. ஸோ அன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டும் வரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்கெட்யூலும் வந்துடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேங்க் லிஸ்ட்னு சொல்றாங்க சார். அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ரேங்க் தான் வருமா? இல்லை வந்து இன்னும் நிறைய ரேங்க் கூடுதலா ரேங்க் வருமா? அப்படிங்கிற மாதிரி சில பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பத்தின அடிப்படை புரிதலுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோவா வந்து நான் சொல்ல போறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கடந்த வருஷம் கொடுக்கப்பட்ட ரேங்க் லிஸ்ட் தான் இதுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் மட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட ரேங்க் லிஸ்டே ஒரு 10-15 ரேங்க் லிஸ்ட் இருக்குங்க. ஸோ இதுல காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அகடமிக் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ இந்த இதை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அகடமிக் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் அகடமிக் ரேங்க் லிஸ்ட்ல தான் இப்போ நீங்க இந்த வருஷம், அதாவது இப்போ கவுன்சிலிங்க்கு, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு கிட்டத்தட்ட 2,45,000 பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கதா ஒரு தகவல் கடைசியா கிடைச்ச தகவல். ஸோ அந்த 2,45,000 பேரையும் உள்ளடக்கின ஒரு ஜென்ரலான அகடமிக் ரேங்க் லிஸ்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் அகடமிக் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கலாம், இதுல அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களா இருக்கலாம், என்னென்ன உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாரையும் இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகடமிக் ரேங்க் லிஸ்ட் வரும். கிட்டத்தட்ட இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது கடந்த வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நீங்கள் 2,45,000 பேர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா, 2,45,000 பேர்த்துக்கும் கடைசி ரேங்க் இருக்க பர்சன் வரைக்குமே வரக்கூடிய ஒரு ரேங்க் லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகடமிக் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எப்படின்னா உங்கள் பேரெல்லாம் வராது, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தான் முக்கியமாக வருங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் வரும். ஸோ கட் ஆஃப் அடிப்படையில் தான் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது தயார் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ரேங்க் வரும். ஒன்று ஜென்ரல் ரேங்கிங்னு வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கிங்னு வரும். ஸோ கம்யூனிட்டிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து நீங்கள் எந்த கேட்டகரியை பிலாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஓசியா இல்லை பிசியா, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு நீங்கள் எந்த கம்யூனிட்டி பிலாங் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கான மென்ஷன் பண்ணி அதில் வந்து அந்த கம்யூனிட்டியில் என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்க அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டிடேட் ஜென்ரல் ரேங்கிங் 1ன்னு இருக்குதுங்க. அவர் வந்து பிசி கேண்டிடேட், அதனால 1ன்னு இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே பாருங்க, இங்கே வந்து ஜென்ரல் ரேங்கிங் 4 இருக்குது. பட் எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து பாருங்க, இங்கே வந்து அவங்க ஜென்ரல் ரேங்கிங் 23 இருக்குங்க. பட் பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் 1. ஸோ இந்த பக்கம் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது பார்க்கறதுக்கு அவசியம் அதிகமாக தேவைப்படாது. நம்மளுக்கு மெயின் வந்து என்ன ரேங்கிங் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ரேங்கிங். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ரேங்கிங் அப்படிங்கிற இந்த 3வது காலம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி ரேங்கிங்கிறது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க வந்து உங்க கம்யூனிட்டி கேட்டகரியில இத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னு கொடுக்குறாங்க. அது எப்போ வந்து நமக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சீட்டுகள் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி கேட்டகரியில போய் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து சீட்டு எடுக்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து பயன்படுங்க. மற்றபடி நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுலையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ரேங்கிங்ல தான் வரும். கிட்டத்தட்ட இதுல வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்றீங்களோ அத்தனை பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறதும் கடந்த வருஷம் பாருங்க 200க்கு 200 கட் ஆஃப் மொத்தம் 141 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த 141 பேர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட கடந்த வருஷம் எத்தனை பேர்த்துக்கு வந்து கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடைல்ஸ் போயிட்டே இருக்குது. அவ்வளோ பேர்த்துக்குமே ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். கடைசியாக நீங்கள் மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ வரைக்கும் வருதோ
அவ்வளோ கட் ஆஃபுக்குமே ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2,39,299 பேத்துக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 77.5க்குமே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மளுக்கு வேற என்னெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக் ஜென்ரல்ங்கிறது இதுதான் காமனான ரேங்க் லிஸ்ட் எல்லாத்துக்குமே வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மார்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரேங்க் லிஸ்ட். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனோட ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது இப்படி இருக்குங்க. ஸோ போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எத்தனை பேர் மொத்தம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,446 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 2,446 பேத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலே சீட்டு கிடைக்காதுங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி சீட்டுங்கிறது கம்மி தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட் அலோகேட் ஆனவங்க மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் பர்சன்ஸ் எல்லாமே திருப்பி எங்கே வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வந்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரேங்க் லிஸ்ட்னு வந்து இப்போ பார்த்தோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அதாவது இப்போ நம்ம எப்படி ஜென்ரல் அகாடமிக் சொன்னோமோ அதே மாதிரி இந்த ஒகேஷனல் குரூப்ல படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒகேஷனல் குரூப்ல படிச்ச மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனலுக்கு மட்டும் தனி கவுன்சிலிங் எப்பயுமே நடக்குங்க. அதாவது மற்ற கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கவுன்சிலிங் தேதிகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும் முன்னாடி. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒகேஷனலுக்கு முடிஞ்சிருக்கும். ஒரே காமன் ரவுண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒகேஷனல் கவுன்சிலிங்கே போன வருஷம் ஒகேஷனல்ல எத்தனை மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒகேஷனல் ரேங்க் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒகேஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2,342 மாணவர்கள் ஜென்ரல் அகாடமிக்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இது போக முக்கியமா வேற யாருக்கு இன்னொரு ரேங்க் லிஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து படிச்சிருப்பாங்க. அரசு பள்ளியில 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்மளுக்கு வந்து அரசு பள்ளிகளில் படிச்ச மாணவர்களுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி 7.5% ரிசர்வேஷன் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ரேங்கிங் வருங்க. போன வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 200க்கு 200 வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்கிங். இதுல வந்து பாருங்க வித்தியாசம் தெரியும். இது கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்கிங், இது அவங்களோட ஜென்ரல் ரேங்கிங். இங்க வந்து கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங்கிறது வரும். அப்போ வந்து பெரும்பாலும் நீங்க 7.5 கோட்டால சீட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரேங்கிங் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்கிங் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல நான் வந்து எனக்கு 7.5ல நான் நினைச்ச கல்லூரிகள்ல இடங்கள் கிடைக்கல, நான் ஜென்ரல் ரேங்கிங் போய்க்கிறேன்னா இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் நீங்க 7.5ல சீட் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன்லாம் இருக்கும். நீங்க ஜென்ரல் கேட்டகரியில போய் சீட் எடுத்துட்டு நான் வந்து 7.5ல எனக்கு வந்து இது சலுகைகள் கிடைக்கலன்னு புலம்ப வேண்டாம். இது மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட்ங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரேங்க் லிஸ்ட்ங்கிறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ரேங்க் லிஸ்ட்டே ஒரு 10 ரேங்க் லிஸ்ட் வரைக்கும்லாம் இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ரேங்கிங் சிஸ்டம் மற்றும் ரேங்க் லிஸ்ட் சம்பந்தப்பட்ட தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.